ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நடக்கும் எதையும் நினைத்து கவலைப்படாதே. கவலைப்பட்டால் எதுவும் மாறாது. நீ சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே தான் உன்னால் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க முடியுமே தவிர, நீ கவலைப்படுவதனால் எந்த ஒரு விஷயமும் வாழ்வில் மாறப்போவது கிடையாது. நான் உனக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ அதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நாம் நிறைய நேரத்தில் நிறைய சோதனைகளை சந்தித்துள்ளோம். ஆனால் அதில் இருந்து மீண்டு வர நாம் பல முயற்சியை எடுத்துள்ளோம் அல்லவா? அது போலத்தான் இப்பொழுது உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வர பல முயற்சிகளை எடுக்க வேண்டும். எந்த ஒரு நிமிஷமும் நம் வாழ்வில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன் நீ நினைக்காத பொழுது கஷ்டங்கள் வந்ததல்லவா? அது போலவே நீ நினைக்காத பொழுது சந்தோஷங்களும் வரலாம். நீதான் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். நீ எந்த அளவு உன் வாழ்வில் நிம்மதியாகவும் அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து அமைதியாகவும் இருக்கிறாயோ, உன் வாழ்வில் சகலங்களும் கிடைக்க ஆரம்பித்துவிடும். உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் உனக்காக நான் செய்து கொண்டு இருக்கிறேன். கவலைகள் வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ நடத்தினால் மட்டுமே எனக்கு போதும். நான் திருப்திகரமாகவே இருப்பேன். தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாவற்றையும் கவலையாகவே எடுத்துக்கொள்ளாதீர்கள். எல்லா விஷயமும் நல்லதாக மாறும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்பும் பொழுதுதான் வாழ்க்கையில் இருக்கும் நிறைய நல்லது உன் வாழ்வில் தெரிய ஆரம்பிக்கும், உன் கண்ணுக்கு புரியும். புரிகிறதா? எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் யோசிக்கும் பொழுது வாழ்க்கையானது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டமான நேரம் வரும் பொழுது கூட, இப்பொழுது இந்த நிமிடமானது நம் வாழ்வில் கஷ்டம், ஆனால் இதுவும் நிச்சயமாகவே மாறும் என்ற நம்பிக்கைக்கு வாங்க. உங்களுடைய அனைத்து விஷயத்திலும் இந்த சாயான நான் உங்களுக்கு உதவி செய்தும் உங்களை திருப்திகரமாக வாழ வைத்தும் உங்களை நான் நிச்சயமாகவே சத்தியமாகவே ஒரு நல்ல நிலைமையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பேன். நான் சிலர் நீ செய்யும் விஷயங்களை கூட குறை கூறலாம். ஆனால் யார் உன்னை குறை கூறுகிறானோ அவன் நிச்சயமாகவே நீ முன்னேறுவதற்காக வழி சொல்பவன் அல்ல. குறை கூறுபவன் உன் வாழ்வில் நீ இறங்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லும் நபன். அதனால் குறை கூறுபவனை எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளாமல் நீ உன் வேலையை தொடர்ந்து செய். வாழ்க்கை நிச்சயமாகவே உனக்கான நல்ல பாதையை காட்டும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.